சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனீனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பராமன்னும் அமுதத் தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யாம் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப் பெருங்குத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னறி ஆற்றுப்படுத்தி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திப்பதற்கு இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் கடந்த வகுப்பில் 266வது பக்கத்தில் முதல் பத்தியை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். இந்த ஞான நூலினை கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டிலிருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நூலில் 266வது பக்கத்தில் முதல் பத்தியை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதாவது இதுகாரும் 37வது பாடலில் தொடங்கி 88வது பாடல் வரை என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஒரு தொகுப்புரையாக கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம கடந்த வகுப்பில் படித்து பார்த்தோம். மீண்டும் அங்கிருந்தே தொடங்கி கொள்ளலாம். பாருங்கள், 265வது பக்கத்திலிருந்து பார்க்கிறோம். தொகுப்புரை. இந்நூலின் 37 முதல் 88ஆம் பாட்டு முடிய இந்நூலாசிரியர் தமது பரம கருணையினால் எந்த ஒரு தனிப்பட்ட கொள்கையையும் பற்றி கொண்டு கூறாமல் தாம் உண்மையாக கண்ட முடிவினை, அதாவது சித்தாந்தத்தை, உபாயங்களில் ஞான உபாய பிரிவில் சிவஞான இயலாக்கி மொழிந்து உள்ளார். எனவே இங்கே ஒரு தனிப்பட்டதை சொல்லாத போல அமைந்து அதே சமயத்தில் சித்தாந்த சென்னரினுடைய முடிவை ஞான நெறியிலே இருந்து தந்திருக்கின்றார். இவர் உலகில் வாழும் எல்லா மக்களும் ஞான மார்க்கம் எனப்படும் சத்திய நெறியை, அதுக்கு பல்வேறு பெயர் சொல்ல, சத்திய நெறியை, சன்மார்க்கத்தை, சித்தாந்த சைவ நெறியை மேற்கொண்டு எடுத்துள்ள இப்பிறப்பிலேயே பிறவி பெருங்கடல் நீந்தி இறைவனடி சேர வேண்டும் என்ற அவாவினே கூறியுள்ளார். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டால், உலக மக்கள் பல்வேறு நெறிகளில் இருந்தாலும் சிவநெறியாகிய சன்மார்க்க நெறியில், சித்தாந்த செந்நெறியில், இது உண்மை நெறி என்கிற சத்திய நெறிக்கு வந்து பிறப்பறுத்து இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும் என்ற அவா காரணமாகத்தான் இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார் என்பது தொகுப்புரையில் உரையாசிரியர்கள் தருகிறார்கள். ஞானமே முத்திக்கு ஏது. நீங்கள் வீடு பேறு அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை தவிர வேறு சாதனம் அல்ல. ஞானத்தை பெறுவதற்குத்தான் சரியையும் கிரியையும் யோகமும் படிநிலைகளில் துணை செய்கின்றன. ஆக இந்த மூன்று படிகளையும் கடந்தால் ஞானத்தை எட்டுகிறோம். அந்த ஞானம்தான் இறைவனுடைய திருவடி அடைவதற்கான வாய்ப்பாக இருப்பது. அந்த ஞான நெறி அல்லது வேறு நெறியில் வீடு வெற்றி பெறுதல் இயலாது. முத்திக்கு அந்த ஞானம் குருவருளால் வருவது. இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெறுவது? எல்லாருக்கும் ஞானம் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த ஞானம் எப்படி வரும் கேட்டால், நம் உயிருக்குயிராக இருக்கக்கூடிய சிவம் நம் பக்குவ நிலை கண்டு உண்மையை உணர்த்துவதற்காக குருவடிவம் தாங்கி வரும்பொழுது
அந்த வடிவத்தில் நின்று நமக்கு உபதேசத்தின் வழியாக 5 எழுத்து மந்திரத்தை நமக்கு செவி வழியாக சொல்லி அந்த மந்திரத்தை பற்றி நிற்க சமயம் விசேடம் என்று படிப்படியாக கடந்து எல்லாவற்றையும் திருவருள் என்கிற காணுகிற பக்குவம் வாய்க்கும் வரையில் படிப்படியாக நமக்கு அந்த உண்மையை உணர்த்துகிறது. அந்த படிநிலைகளில் அந்த உண்மை நிலையை உணர்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஞானத்தை ஆன்மாவுக்கு உபதேசமாக குருநாதன் சிவமாக நின்று வழங்குகிறார். எனவே அதான் சொல்லுவார், ஞானம் குருவருளால் வரும். இது கடைச்சரக்கு அல்ல, நீங்கள் எந்த கடைகளிலும் சென்று பெறக்கூடியது அல்ல. ஞானத்தை வேறு வேறு பொருள்களை கடையில் வாங்கலாம். ஞானம் என்பது குருவின் வழியாகத்தான் பெற முடியும். வேறு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படலாம். நீங்கள் 2-3 வாய்ப்பு இருக்கிறது, ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவது ஒரே வாய்ப்பு தான். குரு வழியாகத்தான் ஞானத்தை பெற இயலும், வேறு வழியில் ஞானத்தை பெற இயலாது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிறார்கள் உரையாசிரியர்கள். அதற்கு சொல்ல ஞானம் குருவருளால் வருவது. அந்த குரு சரியை கிரியை யோக நெறி நின்று அவரும் அந்த நெறியில் நிற்பார், நம்மையும் நிற்க வைத்து மல பரிவாகமுற்ற பக்குவ நிலையில் தோன்றுகின்றான். நாம் எப்போ சரியை செய்து கிரியை செய்து யோக நெறியில் அதில் நிற்கிறோமோ நமக்கு ஒரு பக்குவம் வாய்க்கும் பொழுது நமக்கு முன்னே தோன்றி அந்த ஞானத்தை உபதேசிக்கிறார். அந்நெறியில் வருபவன் சிவமே ஆவான். எனவே யார் உங்களுக்கு செவி வழியாக 5 எழுத்து மந்திரத்தை உபதேசிக்கிறார்களோ அவர்கள் தாங்க குரு என்று சொல்லக்கூடிய அதுக்குரியவர்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் தொழில் சார்ந்து நமக்கு யாரேனும் ஒருவர் ஒரு வாகனம் ஓட்டுவதற்கு கற்றுத்தருகிறார் என்றால் அவர் என்னுடைய குருன்னு சொல்லுவோம். அதெல்லாம் உபாயங்களே அன்றி அது உண்மை அல்ல. ஏன், இங்கே குரு என்ற சொல்லுக்கு அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தருவது. அப்போ மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்கிறவர் தான் குரு. மற்றவர்களையும் குரு என்று சொல்லிக்கொள்கிறோம். நமக்கு ஒரு துறையில் நீங்கள் எந்த துறை சார்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு கலைஞராக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒருவர் அதை பயிற்சி கொடுத்திருப்பார், அவர் உங்களுக்கு குருவாக இருப்பார். இவர்களும் குரு தான். ஆனால் இந்த குருவும் ஞானத்தை உபதேசிக்கின்ற குருவும் ஒன்று அல்ல. ரொம்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். துறை சார்ந்த குருவாக அவங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த குரு என்ற சொல்லின் பொருளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்ஞானத்தை அகற்றி நல் அறிவை தருபவனே குருநாதன். அந்த குரு எங்கே? உள்ளத்தில் இருப்பவர், உயிரில் இருப்பவர், அவர்தான் சிவம். சிவம் அவரும் வேறல்ல என்ற அனுபவம் அறிவில் நிகழும். நம்முடைய புறத்தோற்றத்தில் அவரும் நம்மை போலவே இருக்கிறாரே, அவரை எப்படி சிவமே ஆக பார்ப்பது என்று கேள்வி எழுகின்ற பொழுதே நம்முடைய அறிவு இன்னும் பக்குவமாகவில்லை என்பது புலப்பட்டு விடுகிறது. அதுக்கு ஒன்றும் தனியான விளக்கங்களோ உபாயங்களோ ஒன்றும் தேவையில்லை. குருநாதனை காணும்போது சிவம் என்கிற காணுகிற பக்குவம் வரவில்லை என்றால் நீங்கள் இன்னும் படிநிலைகளை கீழே நிற்கிறோம் என்பதை தவிர அதுக்கு வேறு வார்த்தைகள் இல்லை. அதனால தான் நம்முடைய நூல்களில் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். அதைத்தான் ஆசிரியம் தருகிறார். அவன் உபதேசமே சிவஞானம் எனப்படும். நீங்கள் சிவஞானம் என்பது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை திருஞான சம்பந்தர் புராணத்தில் ஞானத்தை பெறுகிற நிலை அவர் ஞான சம்பந்தர் ஆயினார் என்ற சொல்கிற இடத்துல கொடுக்கப்பட்ட செய்தி அது சொல்ல. எனவே குரு வழியாக அவர்கள் உபதேசம்தான் சிவஞானம் என்பது. இதனில் முதலாக அப்போ இந்த உபதேசத்தை வாங்கின இதனின் முதலாக தத்துவ உணர்ச்சி பெறுதல் முக்கியமாகும். நம்ம முதல்ல தத்துவங்களை பற்றி அறிதல் இன்றியமையாதது. ஏன், இந்த உடம்பு என்பது நாம் நினைப்பது போல எலும்பு, தசை, இரத்தம் இது போன்ற மஜ்ஜை என்று தாதுக்களால் ஆனது மட்டுமல்ல. இவையெல்லாம் மூலமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டால் அதற்கு தத்துவ கூட்டம் என்று பெயர். இந்த 36 தத்துவங்களும் 31 தத்துவங்கள் தான் கலந்து உடம்பாக நமக்கு வந்திருக்கிறது. இவை அசத்து, அறிவற்றது, இது நிலையானது அல்ல, இது விட்டு போகக்கூடிய ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு தத்துவம். ஆனால் தத்துவ உணர்ச்சி பெறுதல் இன்றியம். அதை வார்த்தை ரொம்ப கவனமாக போகிறார். தத்துவ உணர்ச்சி பெறுதல் முக்கியமாகும். இல்லாவிடில்
சித்த விகார கலக்கம், அறிவுக்குள்ள வருகிற கலக்கம், சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்பது திருவாசகத்தில் திரு கோத்தும்பியில் ஒருவர். பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மணிவாசக பெருந்தகை போற்றுவதை எண்ணி பார்க்க வேண்டும். குரு உபதேசம்தான் பிறப்பும் இறப்பும் சித்த விகார கலக்கம் என்பதை உணர்த்துகிறது. இல்லைன்னா நமக்கு பிறப்பு சுகமாக இருக்குமே அன்றி அதிலிருந்து விடுபடுவது சுகமாக நமக்கு தெரியாது. எனவே அதெல்லாம் குரு உபதேசம்தான் அதை செய்யும். அந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்று அதை கணித்து வர வர அது உணர்வுக்குள்ள கலந்து வர வர இந்த விளைவு நம்ம அறிவுக்குள்ள நிகழும். புறத்தை உடம்பில் நிகழக்கூடியதல்ல, அறிவுக்குள்ள நிகழக்கூடியது. எனவே சித்த விகார கலக்கம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது அப்போ தான் நீங்கும், இல்லை நீங்காது. எனவே இதில் இல்லாவிடில், அதனால் இது இல்லாவிடில் சித்த விகார கலக்கம் நீங்காது. சித்த தெளிவால் இறைவனி நிற்றல் ஏற்படும். எப்போ சித்த விகார கலக்கம் நீங்குகிறதோ அப்போ நீங்கள் செய்வது இறைபணி ஆகிறது, இறைபணி நிற்றல் ஏற்படும். இதனால் பற்று அரும், நம்ம இருக்கிற பற்றுகள் அரும். அதனால் அது மட்டும் இல்லை, பற்றின் பற்றும் ஒழியும். இவற்றை இந்த உயிரை சிவம் காத்தல் தலைப்படும். இந்நிலையில் இவர்கள் ஞான பூசையே விரும்பி புரிவர். இதனால் வாசனை அரும். சகமார்க்கத்திலும் அகமார்க்கத்தையே இவர்கள் மேற்கொள்வர். இதனால் அவர் அருள் எல்லையிற் புகுவர். இதனால் அன்பு மீதூரும். இதன் விளைவு என்ன? அந்த அவனையே நினைந்து கொண்டிருக்கிற வாய்ப்பை இந்த உயிர் மிகுதியாக பெற்று நிற்கும். அன்பின் வெளிப்பாடு அவனையே நினைந்திருப்பது தான். மறவாது நினைப்பது அன்பின் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடாகிய திறம் கைவர பெற்றுவிடும். நமக்கு இன்றைய சூழலில் பல்வேறு பணிச்சுமல் காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக நாம் இறைவனை மறந்து நினைப்போம். அவ்வப்போது வருவார், அவ்வப்போது நினைப்போம், அப்புறம் மறப்போம். ஆனால் இந்த ஞான நிலையை நோக்கி எப்பொழுது நாம் அந்த இலக்கை எப்பொழுது அடைகிறோமோ அப்பொழுது மறத்தல் என்பதே இருக்காது. அந்த நினைவிலேயே இருந்து எப்போதும் அந்த சிவ வியாபகத்துள் நாம் இருக்கிறோம். சிவம் நம்முள் இருந்து கொண்டிருக்கிறது, நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. காண்பது சிவம், அறிவது சிவம் என்று எல்லாம் அவன்பாலாகவே நின்றுவிடக்கூடிய அனுபவம் நிகழும். இது வெறும் வார்த்தை அல்ல, அது அனுபவ நிகழ்வு. அது அந்தந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் புலப்படும். அது போகின்ற அந்த நிலையை எட்டியவர்கள் பெறக்கூடிய அனுபவம். அது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, இது அனுபவத்தின்பால் பரப்பெறுவது. அன்பு நெறியே பக்தி நெறி எனப்படும். இது எல்லோருக்கும் எளிது அன்று. ஆனால் நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பக்தியரோ ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப எளிமையானது பக்தி செலுத்துவது தாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த பக்தி என்பது எளிது அன்று. ஏன்? ஆதலால் ஞான நெறியே பொது என காண்பர், கடைபிடிப்பர். இதனால் ஞான பக்குவம் நேரும். இந்த பக்குவம் வந்ததும் தம்மையே, அதாவது ஆன்மாவையே தாம் காண்பர். முதல்ல நான் யாருன்னு தரிசிக்க வேண்டும். அப்படி அதுக்கு அந்த நிலை, அதுக்கு கைவல்யம் எனப்படும். இந்த நான் யார் என்ற ஆராய்ச்சியில் நான் தன்னை காண்பது கைவல்யம் எனப்படும். இங்கு மயங்குதல் அடையக்கூடாது. இதிலேயே சில பேருக்கு மயக்கம் வந்துடும். நான் யார் என்று காணும் பொழுதே ஒரு மயக்கம் வந்துடும். அந்த மயக்கம் வரக்கூடாது. மயங்குதல் அடையக்கூடாது. இதன் பிறகு ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக இருப்பவரை தேட நேர்வர். உடம்பு நான் அல்ல, உடம்புக்குள் நான் இருக்கிறேன் என்று இந்த உடம்பை கடந்து தன்னை தரிசித்தது ஒரு படிநிலை. நீ தன்னை தரிசித்த மாத்திரத்தில் அதிலேயே நின்றுட்டா அதில் ஒரு சுகம் ஏற்படுங்க. நான் யார் அப்படின்னு காண்பதில் ஒரு சுகம் இருக்கும். இந்த சுகமே போதும் நின்றுட்டோம்னா பேரானந்தமாக இன்பத்தை பெற இயலாமல் போய் ரொம்ப கவனமாக கடந்து போக வேண்டும். ஏன்? நான் யாருன்னு எனக்கு தெரியும், அந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அதில் ஒரு ஆனந்தம் இருக்குதே, அதுவே போதும் அப்படி நின்றுட்டா நிலையான ஆனந்தத்தை பெறாமல் போயிடும். இந்த உடம்பினுள் நாம் இருந்தது போலவே நம்முள் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணரப்படும். அப்போ நம்முள் இருப்பவனை என்ன செய்யணும்? தேடணும், அவனை அறியணும், அவனோடு கலக்கணும். இதெல்லாம் இருக்கிறது. எனவே
இங்கு மயக்கம் அடைதல் கூடாது. இதன் பிறகு ஆன்மாவுக்குள் ஆன்மாக இருப்பவரை தேட நேர்வர். சிவனருளால் அது விளங்கும். நம்முள் இருப்பவனை காண்பது எப்ப? சிவன் அருள் கைவர பெறும்போது அது கிடைக்கும். அப்பொழுது ஆன்ம போதம் நீங்கும். நான் 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 பார்க்கிறேன், நான் நினைந்தேன் என்கிற முனைப்பு அப்போதான் நீங்கும். இதனால் சொல்ல எல்லாம் சிவன் செயல் என்று இருப்பதே இதற்குரிய உபாயமாகும். அப்போ நான் என்னை கண்டதும் என்னுள் அவனை கண்டதும் இது எல்லாமே சிவத்தின் உபாயத்தால் நிகழ்ந்தன என்பது பெறப்படும். அப்போ அதுதான் அதுக்குரிய உபாயம். இதனால் இத்தகையவர்கள் சிவத்திலேயே தாம் அடங்குவர். எல்லாம் சிவன் செயல், எல்லாம் சிவன் செயல் என்று அவங்க கடந்து போயிடுவாங்க. நாம் சிவன் செயல் என்று சொல்லிக்கொள்ளுமே ஒழிய அந்த நிகழ்வு நடைபெறுகிற காரணத்தில் அந்த நிகழ்வுகளால் ஒரு தாக்குதலுக்கு ஆளாகும். ஒரு மகிழ்ச்சியோ ஒரு வருத்தமோ வந்து ஒரு நொடி பொழுதுக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அப்புறம் கொஞ்சம் நாம் இப்படிலாம் நினைக்கக்கூடாது இல்லை, இதெல்லாம் விட்டணும் இல்லை, அப்புறம் கொஞ்சமாக இது ஒரு பயிற்சியாக இருக்கிறது. நீங்கள் எப்போ பயிற்சியில் தேர்ச்சி பெறுவீர்கள் அப்படின்னு கேட்டால் வந்து தாக்கம் ஏற்பட்டு அப்புறம் கடந்து அந்த நிலையம் இல்லை, வரும்போதே அதை பற்றி நமக்கு கவலை. ஏன் எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்போம். உள்ளே வந்து நின்று உள்ளுக்குள்ளே புகுந்து நின்று அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி இது ஏன் வந்துச்சுன்னு பண்ணி அப்போ எல்லாம் சிவன் செயலுங்க அப்படின்னு கடந்து அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளேயே ஒரு முனைப்பு இருக்கும். அந்த முனைப்புக்கேற்ப வினையும் இருக்கும். அதனால் கவனமாக எது வந்தாலும் திருவருள் அதுக்குத்தானே இந்த பயிற்சியை வழங்கப்படுகிறது. நாம் இருக்கிற இடமே அதை நம்மை நோக்கி விழுகிற ஒவ்வொரு அம்புகளும் அது அம்பாக இருக்கலாம், மலராக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எதுவாயினும் எல்லாம் சிவத்தின் செயல் என்று கருத வேண்டுமே ஒழிய பூமாலை விடும்போது சிவச்செயல் என்று கருதிவிட்டு கல் விடுகின்ற பொழுது எவன் அடித்தான்னு பார்த்தோம் அப்படின்னா என்னத்தை போய் இருக்க நீங்கள் என்ன பக்குவத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. விழுவது எதுவாயினும் எய்பவன் இறைவனே அப்படிங்கிற நினைவு வரணும். அதுக்கு தான் ஞான நெறி. அதுக்குத்தான்ங்க பயிற்சியே. அதற்குத்தான் சிவம் உன்னை எல்லாவற்றையும் சிவமாக பார், சிவத்தின் அருளாக பார் என்று தானே பாச நீக்கத்துக்குரிய மந்திரத்தை உபதேசமாக நம் கையில் கொடுத்துருக்கிறார். அதை உங்களால் பார்க்க முடியலன்னு சொன்னால் அந்த உபதேசத்தை பற்றி என்ன சாதனை, நீங்கள் சாதிப்பது என்ன, எதை நோக்கி போகிறீங்க என்பது கேள்வியாக இருக்கிறது. எனவே நாம் பெற்றிருப்பதை இழந்து விடக்கூடாது. பெற வேண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் பெற்றிருப்பதை இழக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை அந்த நிலையில் நிற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. பாருங்கள் இப்படின்னா என்ன நடக்கும்? அப்போது சிவமே இவர்களை காக்கும் கடப்பாடு பெறுவதால் எல்லாம் சிவமயமாக காண்பர். சிவம் வேறு தாம் வேறு என்ற பேதம் முதலிய நிலைகள் எல்லாம் நீங்கும். சிவஸ்வரூபத்திலே அடங்கி அப்படியே அடங்கினோம் என்ற நினைவுமற்று ஒன்றாயிருப்பர். இதாங்க ஒரு நிலை. உதாரணம் சொல்லணும்னா நான் விளங்கி கொள்வதற்கு சொல்லுகிறேன். இது அனுபவம் நினச்சிடக்கூடாது. இப்போ நம்ம உட்காந்துக்கிறோம், ஒரு இறைவனை உள்ளத்தில் பூசை பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படியே போகிறோம், அப்படியே அந்த பூசை பண்ணோம். இப்போ நான் இருக்கிறேன், சாமி இருக்கிறார், ரெண்டு தெரியும். நான் பண்ணுறேங்கிற நினைப்பு இருக்கும். அந்த நினைப்பு கடந்து திருவருள் சிவம் இதை செலுத்த இந்த பூசை செய்கிறோம். நான் செய்யலை, அறிவு திருவருள் செலுத்துது, பூசை நடைபெறும். இந்த சிவம் அறிவுமாக ரெண்டும் நிற்கக்கூடிய நிலை அந்த பூசைக்குள்ள ஆழ்ந்து போக போக ரெண்டு என்பது இல்லாமல் ஒன்றாக நின்றுடும். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் நினைந்தீர்கள் என்பது நினைப்பே அற்று அப்படியே நினைப்புக்குள்ளே கிடப்போம். ஆனால் நினைந்து கொண்டு இருக்கிறோங்கிற நினைப்பே இருக்காது. அதுதாங்க நம்ம நூல் சொல்லுகிற நினைவற நினைதல் என்பது. அதுதான் நினைந்து கொண்டு இருக்கிறேன் நான் சிவத்தை நினைந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது அது வேறு. நினைப்பு அற்று போகும்போது அதனுடைய அனுபவம் வேறு. நினைப்பு அற்றுப்போதல் தாங்க சுகம். நினைவோடு இருப்பது நினைக்கிறேன் என்கிற சுகம்தானே அன்றி அந்த நினைப்பில் நாம் கரைந்து போய்விட வேண்டும். நீ வேறு நான் வேறு என்று இல்லாமல் அந்த பொருளோடு கரைந்து விடுதல் வேண்டும். அதுதான் முத்தி அனுபவத்துக்கான படிநிலை. அது உடம்போடு கூடிய பொழுது அனுபவிக்க வேண்டிய ஒன்று. இந்த உடம்பை சாமி அதுக்கு தான் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய அறியாமை
என்னை இழக்கக்கூடாது, என்னை இழந்து விடாதே, டே நீ உன்னை இழந்துடாத, உன்னை இழந்த என்னமோ சொல்லுவாங்க, உன்னை இழந்தா அதப்பெல்லாம் அதப்பெல்லாம்பாங்க, அதெல்லாம் நம்பிடாத, நீ இருந்தால் தான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அறிவு என்ன செய்யுங்க, நான் 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 என்று பிடிச்சி கிடக்கும். இந்த நான் என்பதை விட்டாத்தானே அது கிடைக்கும். தெரிந்து இருக்கிறது, விட வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. ஆனாலும் எப்படிங்க விடுவது? என்ன போய் இப்படிலாம் சொன்னாங்களே, அப்படி சொன்னாங்களேன்னு நினச்சி கடந்தோம்னா என்னத்தை சொல்லு, பார்த்து கொள்ளுங்க. இவ்வாறு அடங்கி நிற்றலே சிவத்தின் வியாபக சொரூபம். இவ்வாறு அடங்கி ஒன்றாகி வியாபியம் ஆதலே ஆன்மஸ்வரூபம். இருவேறு பொருள்கள் ஒன்றாதல் என்ற உண்மை இந்த ஞான நெறியால் தெளிவாக கூறப்படும். எல்லாம் சிவம் என்பதே ஞான யோக முடிவா. இவையெல்லாம் ஞானாசிரியன் அருள் கொண்டு அடைதல், அவரை சிவமாகவே கொண்டு வழிபடுதல் முதலான சன்மார்க்கத்தின் விளைவுகளாம். இது எப்படி கைவரப்பெறும்? ஞானாசிரியனுடைய உபதேசத்தால் தான் வருங்க. இவையெல்லாம் ஞானாசிரியன் அருள் கொண்டு அடைதல். இந்த மந்திரம்தான் இந்த இடத்துல நம்ம நகர்த்தும். அந்த மந்திரத்தை அதான் திருமூல சொல்லும்போது ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் என்று சொல்வார். இந்த மந்திரத்தை கணிப்பதில் அவ்வளவு ஆசை இருக்கும். நம்ம கடனே என்று சொன்னாலும் ஒரு பயன் இருக்கிறது, ஆனால் அது மெதுவாக பயன் தரும். அதை விரும்பி சொல்ல சொல்ல அந்த ஒவ்வொரு நிலையிலும் அந்த மந்திரத்தை விரும்பி விரும்பி நீங்கள் அதை கணிக்கத்தான் அறிவுக்குள் இருக்கிற அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக கழணும். நீங்கள் அந்த மந்திரத்தை விரும்பி சொல்லலைன்னா அது நிகழாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு கொடுத்துருக்கிறார். ஆனால் காதலே வரல, அப்போ தானே கசிவு, அப்புறம் கண்ணீர் வருவதெல்லாம் அப்புறமேல். ஆக அந்த நீங்கள் இந்த விரும்பி சொன்னால்தான் அந்த பயம். அது ரொம்ப முக்கியமாக துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின். எப்பங்க நெஞ்ச நையும்? நான் ஒன்றும் இல்லாதவன், என்னிடத்தில் போய் இந்த சிவம் இந்த உயர்ந்த பொருளை கொடுத்திருக்கிறதே, இந்த நாயை சிவிகை ஏற்று வைத்திருக்கிறதே அப்படின்னு அவங்கவுங்க நினச்சாதான் அந்த கசிவு கொடுக்கும். அதை விட்டு விட்டு நாம் என்ன நினைக்கிறோம், என் தகுதிக்கு நிறையா கொடுக்கணும், சிவம் கொஞ்சம்தான் கொடுத்துருக்குது, கொஞ்சம்தான் கொடுத்துருக்குது, இப்படி நினச்சோம்னா என்றைக்கு தேர போகிறோம்? ஒருபோதும் தேற்றமில்லை. எப்போது என்ன கொடுத்திருந்தாலும் என் தகுதிக்கு மேல் சிவம் எனக்கு கொடுத்துருக்கிறது, சிவம் என் தகுதிக்கு மேலே ஐயா இவ்வளவு கொடுக்குறே, ஐயா இதுக்கு நான் என்னத்தையா செஞ்சுருக்கிறேன், ஒன்றுமே செய்யலையே, நான் எனக்கு போய் இப்படி செய்கிறையே அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்குள்ளே வந்தால் தாங்க நெஞ்சு பிசையும். நாம் நினைப்பது பூரா இப்படி நினைப்பே நமக்கு வருவதில்லை. எனக்கு நீ எவ்வளவு கொடுத்துருக்க வேண்டும் தெரியுமா, நீ இவனுக்கு அவ்வளோ கொடுத்த, அவனுக்கு அவ்வளோ கொடுத்த, நீ இவனுக்கு கொடுத்த, எனக்கு கொஞ்சத்தை தாயா கொடுத்துருக்கிற அப்படி நினைக்க நினைக்க நம் நெஞ்சம் இறுகுகிறதே ஒன்றி இழகுவது இல்லை. அப்போ நெஞ்சு இழக வேண்டும்னா என்ன செய்யணும்? ஐயோ சாமி, நான் நீ கொடுத்ததுக்கு நான் எந்த தகுதியுமே என்னிடத்துல இல்லையே அப்படின்னு கருதணும். அது உங்கள் அறிவுக்குள்ளே வந்தால் ஒழிய கசிவுக்கான மாற்றம் நிகழாது. இது திருவருள். எப்போ உங்களுக்கு அந்த நினைப்பு வருதோ அப்போ தாங்க தெரியும். அந்த கசிவு வரணும். கசிவு வந்தாலும் அந்த நம்ம புறத்தே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் எதுவும் நம்ம அறிவை பாதிக்கக்கூடாது. எதுவும் நம்மை நோக்கி அவங்க என்ன வாழ்த்தி சொன்னாலும் வருத்தப்படுமாறு சொன்னாலும் உங்கள் அறிவுக்குள்ளே போச்சுனாவே தப்பு. போச்சுங்க, இப்போ சிந்திச்சு பார்த்தனுங்க, சரி சரி வேண்டான்னு விட்டுட்டங்கன்னு சொன்னால் போனதும் இருந்ததும் வெளியே போகிற வரைக்கும் ஏற்பட்ட நேரங்கள் இருக்குது பாருங்கள், அது ஒரு பற்றாக, அது ஒரு வினையாக, வாசனையாக நிற்குமே. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அவரை சிவமாகவே கொண்டு, யாரை உபதேசம் செய்கின்ற குருநாதனை சிவமாகவே கொண்டு வழிபடுதல் முதலான சன்மார்க்கத்தின் விளைவுகளால் உலகம் சன்மார்க்க நெறி பற்றி ஒழுகுமேல் எவ்வகை துன்பமும் நீங்கும். இந்த துன்பம் எவ்வகை துன்பமும் நீங்கும், இன்பமே ஓங்கும், ஞான நெறி செந்நெறி வாழ்க யாண்டும் என்று அந்த குறிப்புரைகளை நிறைவு செய்து காட்டுகிறார். இனி இந்நூலாசிரியர் ஞானாசிரியன் சிவமே எனவும் அன்னவரை போற்றி வாழ்தலே உய்திப்பேறு எனவும் எடுத்துரைத்து இந்நூலை முடித்து அருளுகிறார். இச்செய்தி
89ஆம் செய்யுள் முதல் 100ஆம் செய்யுள் வரை செப்பப்படுகிறது. இனி வரும் பாடல்களால் கூறப்படும் ஆச்சாரிய நிட்டை பற்றி அறிவோமாக. இதுவரைக்கும் சொன்னது சிவஞான யோகம். சிவஞான யோகத்தினால் வருது சிவஞானம் அப்படிங்கிறதான் பார்த்தோம். இனி வரக்கூடிய பகுதியை என்ன உபதேசம் செய்கின்ற அந்த குருநாதன் சிவமே. அவ்வளோதான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்பது திருமூலருடைய திருவாக்கு. அது மட்டுமல்லங்க, சிவம் குருவே சிவமென கூறின நந்தி என்று அவர் அருளியதும் அதுதான். திருமூலர்கிட்ட இருக்கிறது அந்த ஞான பரம்பரை செய்தி. இப்போ இங்கே களிற்றுப்படியார் ஆசிரியர் தன் ஆசிரியர் எதை கொடுத்தார்னு பார்க்கிறார். ஏன் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உமாபதி சிவனார் பார்க்கிறார், மறைஞான சம்பந்தர் தன் குருநாதராகிய அருணந்தி சிவத்து மீது காட்டுகிற அன்பு எத்தகையது அவர் பார்க்கும்போது இத்தகைய அன்பு. அதுபோல் ஒவ்வொருவருடைய அவங்கவுங்க ஆசிரியர் காட்டுகிற அன்பு. ஆசிரியன் உபதேசம் செய்கிற ஆசிரியன் சிவமே அப்படிங்கிறதான் எடுத்து காட்டுகிறார். பாருங்க 89வது பாட்டு. இன்றுதான் நீ என்னை கண்டிருந்தும் கண்டாயோ, அன்றுதான் நான் உன்னை கண்டேனோ. இன்றுதான் நீ என்னை கண்டிருந்தும் கண்டாயோ, அன்றுதான் நான் உன்னை கண்டேனோ என்றால் அருமாயை ஈன்றவள் தன் பங்கனையார் காண்பார் பெருமாயை சூழல் பிழைத்து. பெருமாயை சூழல் பிழைத்து. இந்த பாட்டில் என்ன சொல்ல வருகிறார்? 2 கருத்து சொல்றார். ஊனக்கண்ணுக்கு புலன் ஆகாமை. நமக்கு இருக்கிற கண் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த கண் ஊனக்கண்ணு தான். ஐயா, நான் கண்ணாடியே போடாமல் ரொம்ப சின்ன எழுத்து கூட நான் படிச்சிருவேனுங்க அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு நல்ல பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பவர்லாம் எழுத்தை படிக்கிற பவர் தான். அந்த கண்ணின் இந்த பவர் எதை காட்டாது? சிவத்தை காட்டாது. இப்போ இந்த கண் ஊனக்கண் என்று பெயர். ஞானம் அறிவாகிய கண் பெறன். இந்த ஊனைக்கண் கொண்டு சிவத்தை காண இயலாது. ஞானம் என்கிற கண், ஞானமே கண்ணாகும். எப்படிங்க ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் உபதேசத்தின் வழியாக இத்தனை 88 பாட்டில் அதைத்தான் சொல்லி வந்திருக்கிறார். ஞானமே கண்ணாவது எப்படி? குருநாதன் சொன்ன நெறியில் நிற்கணும், உபதேச மந்திரத்தை பற்றணும். எதுவும் நம்மால் நடைபெறுவது அல்ல, எல்லாம் சிவத்தின் செயல் என்று அறிவது மட்டுமல்லங்க, உணர வேண்டும். அறிவது எல்லோரும் அறிந்திருக்கிறோம், நான் உணரலையே, அதான சிக்கலாக இருக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. 2வது செய்தி, தெய்வமே ஆச்சாரிய மூர்த்தி அப்படின்னு 2 செய்தி இந்த பாட்டில் இருக்கார். பாருங்க. மாணவனே, இன்று நீ என்னை உன் ஊனக்கண்ணால் கண்டும் என் ஆன்மாவின் தன்வில்வை கண்டாயோ? காணவில்லை. ஆக மாணவன் ஆசிரியர் சொல்ல, மாணவனே, இன்று நீ என்னை உன் ஊனக்கண்ணால் கண்டும் என் ஆன்மாவின் தன் இயல்பை கண்டாயோ? காணவில்லை. சரி, அன்றி நான் தான் உன் பருவுடம்பை கண்டிருந்தும் உன்னுடைய உயிர் இயல்பை கண்டேனோ? கண்டிலே. நீ என்னை பார்த்த, ஆனால் என் உயிர் நீ பார்த்தையா? பார்க்கலை. நான் உன்னை பார்த்தேன், உன்னுடைய ஆன்ம தன்மை பார்க்கலை அப்படி சொல்கிறார். ரெண்டும் கண்டில்லை. அப்போ மாந்தராகிய நாம் ஒருவரை ஒருவர் கண்ணால் கண்டும் முற்றிலும் கண்டிலோ. நம்ம ஒருத்தரை பார்க்குறோங்க, நீங்கள் ரொம்ப எளிமையாக சொன்ன வச்சுக்கோங்களேன். ஒருத்தருடைய தோற்றத்தை வைத்து கொண்டு அவர் உண்மையானவர், அவர் பொய்யானவர், அவர் உண்மைதாங்க பேசுவார்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப உயரமாக இருக்கிறாருங்க, உண்மைதான் பேசுவாருங்க. இவர் ரொம்ப குட்டமாக கூளையாக இருக்கிறாருங்க, இவர் பொய் தான் பேசுவார் அப்படி சொல்லலாமா? தோற்றத்தை வைத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னால், கருப்பாக இருக்கிறாருங்க, இவர் உண்மை பேசுவார், இல்லைங்க சிவப்பாக இருக்கிறார் உண்மை. நிறமோ உயரமோ அந்த உடல் தோற்றம் என்பது ஒருவரின் உள்ளத்தை காட்டுவது அல்ல. உடல் தோற்றம் வேறுங்க, உள்ள கிடக்கை என்பது வேறு. எனவே உள்ளத்தின் அந்த இயல்பை நம்ம கண்ணு கொண்டு காணும்போது உடம்பைத்தான் காணலாம். நீங்கள் ஒருவரை சொன்னால், ஆமாங்க அவர் உயரமாக இருப்பார், சிவப்பாக இருப்பார், இப்படி இருப்பார், இந்த மாதிரி சட்டை போடுவார், இப்படி நடப்பார், இதெல்லாம் சொல்லிடலாம்.
ஆனால் உள்ளத்தின் நடை நம்ம கண்ணுக்கு தெரிகிறதா? தெரிவதில்லை. அதனால் இது பேர் ஊனக்கண். அதான் சொல்ல, மாந்தராகிய நாம் ஒருவரை ஒருவர் கண்ணால் கண்டும் முற்றிலும் கண்டிலோம் எனில் நுண்ணிய மாயையிலிருந்து இவ்வுலகங்களை எல்லாம் தோற்றுவித்து அருளும் சிவசக்தியை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்ட உமையொரு பாகனை மாயைப்பட்ட யாதான் காண இயலும், ஒருவராலும் காண ஒண்ணாது. எனவே தூல உடம்பு, அதற்கு ஒரு உயிர், அந்த உயிரின் இயல்பை நம்மால் காண முடியாத பொழுது உமையம்மையை பாகமாக கொண்டிருக்கிற இறைவனை எப்படியா காணப்போக? நீ மனிதனை மனிதனாலே காண முடியாத பொழுது, மனிதனுடைய அகத்தை உன்னால் இந்த கண் கொண்டு காண முடியல, அந்த அகத்துக்குள் இருக்கிற பரம்பொருளை நீ எங்கு காணப்போகிறாய் அப்படின்னு கேட்கிற. மாயை ஈன்றவள் என்பது மாயையிலிருந்து உடல், கருவி, உலகு, நுகர்ச்சி பொருள் ஆகிய யாவற்றையும் படைத்து உயிர்களுக்கு வழங்கிய சிவசக்தியை குறித்தது. பாட்டில் அன்று மாயை ஈன்றவள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதான் சிவம் மாயை காரியப்படுத்தி இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார். அதை சொல்றார். வேயிறு தோழி வங்கன் என்பது போல அவளை தன் பங்கிலே உடைய சிவபெருமான் பங்கன் என்ற சொல்லால் குறிக்க பெற்றார். எனவே பங்கனையாள் பங்கனை. அப்போ அம்மாயை ஈன்றவள் தன் பங்கனை யார் காண்பார்? பங்கனை யார் காண்பார்? அந்த யார் என்பது கேள்வி வாக்கியம். யார் காண்பார்? ஒருவரும் இல்லை என்பது விடை. மயக்கம் செய்யும் சொல்ல, மயக்கம் செய்யும் மாயையினால் பிணிக்கப்பட்ட உயிர்கள் மாயைச் சூழலை வென்று சிவபெருமானை காண்பதற்குரிய ஆற்றல் அற்றன என்பதை பெரும் மாயைச் சூழல் பிழைத்து காண்பார் யார் என்று கூறினார். இறைவன் உயிரின் அறிவால் காண்பதற்கு அரியவன் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறார். நம்ம அறிவு கொண்டு நம்ம அவனை காண இயலாது அப்படின்னு சொல்றார். அதே சமயம் எப்படி காண்பது? அருள் கொண்டு தான் காண முடியும். ஒருவருக்கொருவர் எதிராகவே இருந்து பேசும் பொழுது ஒருவரை ஒருவர் கண்ணால் நேரே பார்த்து அறிகிறார்கள். அவர்கள் நேரில் பார்ப்பது ஒருவருடைய உடம்பைத்தான். உடம்பை சுட்டி அறியப்படுவது, உடம்பு சுட்டி அறியப்படுவது ஆதலால் பார்க்க முடிகிறது. இந்த கண்ணால் பார்க்கப்படும் பொருள்களுக்கு மாற்றமும் அழிவும் உண்டு. நம்ம இந்த கண்ணால் காண்பது அத்தனையும் தோன்றி நின்று அழியும். அதனால் மாற்றம், அதாவது சூக்கும நிலையிலிருந்து தூல நிலையாகும், தூல நிலையிலிருந்து சூக்கும நிலை ஆகும். அது என்னங்க? தோற்றம், ஒடுக்கம், அழிவு அப்படின்னு கேட்டால் கண்ணுக்கு புலன் ஆகாத நிலையிலிருந்து புலனாகுகின்ற வடிவமாக வரும். இதுக்கு பேர் தோற்றம்னு பேர். அழிவுன்னா என்ன அர்த்தம்? இருப்பது கண்ணில் காணக்கூடிய ஒன்று காண முடியாத நிலையாகி சூக்குமத்துக்கு போகும். இதுதான் அழிவு. இங்கே அழிவு என்பது இல்லாது போதல் அல்லங்க, காணுகிற வண்ணத்தில் இருந்தது காண முடியாமல் போயிற்று. அதே போல காண முடியாததா நிலையில் இருந்தது காணும் வண்ணமாக வந்ததுக்கு பெயர் தான் தோற்றமே அன்றி இல்லாது போதல் அல்ல என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதாங்க சொல்லியிருக்கிறார். எனவே மாற்றம், அதாவது சூக்கும நிலை இருந்து தூல நிலைக்கும் தூல சூக்கும நிலைக்கும் ஆகும். இதுதான் மாயை நிலை எனப்படும். அதனால் மாயை தோன்றுவதும் ஒடுங்குவதுமாக நிற்பது என்பதனால மாயை. இந்த உடம்பு மாயை நிலை ஆதலால் காண முடிகிறது. மாயைக்கு அப்பாற்பட்ட நிலை ஞான நிலை ஆகும். இதனை ஊனக்கண் கொண்டு காணல் இயலாது. ஞானத்தோடு கூடிய நேய நிலை என்பது இதுவே சிவம் ஆதலால் இதனை மாயைக்கண் கொண்டு காண இயலாது. மாயைக்கண்ணின் பார்வைக்கு எல்லை வகுக்கப்பட்டு விட்டது. எல்லையை அதனால் கடத்தலாகாது. ஆக மாயை ஒரு எல்லைக்குட்பதான். சுத்த மாயை அப்படிங்கிற எல்லை வரைக்கும் தான் நம்ம சொல்லலாம். அது ஒரு எல்லைக்குட்பட்டது. அதான் சொல்றார். எனவே காண இயலாது. குனிந்து பார்ப்பவனுக்கு ஆகாயம் தெரியாது. இப்படி பார்க்குறவனுக்கு ஆகாயம் தெரியும். அதுவே சொல்றார். அதுவே குனிந்து காண்பவனுக்கு ஆகாயம் தெரியாது. அதே சமயத்தில் இவ்வாறே மாயப்பட்டாருக்கு மாயா அதீதம், மாயை அதீதம், மாயாதீதம் புலனாகாது. இதனாலேயே ஒருவரை ஒருவர் உயிரை காண இயலவில்லை. ஆச்சாரியனும் சீடன் உடம்பையே காண்கிறான், சீடனும் ஆச்சாரியன் உடம்பையே காண்கிறான். ஒருவருடைய சொரூபத்தை ஊன் உடம்பால் காண இயல்வதில்லை. ஆக ஞானத்தை உடம்பு அன்று உபதேசிப்பது. எனவே இங்கே சொல்லும்போது சொல்லாரு, சீடன் உடம்பையே ஆசிரியர் காண்கிறார், சீடன் ஆச்சாரியின் உடம்பையே காண்கிறார். இப்போ ரெண்டு பேரும் காண்பது உடம்பை தான் காண்கிறார். ஒருவருடைய சொரூபத்தை
ஊன் உடம்பால் காண இயல்வதில்லை. ஞானத்தை உடம்பு அன்று உபதேசிப்பது. அப்போ உபதேசத்தின் பயன் என்ன? இந்த உடம்பு என்பது நிலையில்லாதது அப்படின்னு உபதேசிப்பது. எனவே உடம்பு அன்று, அந்த ஞானம் ஆன்மாவிடத்து வருகிறது. எனவே உபதேசமாக கொடுப்பது உடம்பன்று, அது அஞ்செழுத்து மந்திரத்தினால விளைவது. எனவே அது சொல்றார், ஞானம் ஆன்மாவிடத்து வருகிறது. ஆகவே ஞானத்தையும் அதன் ஆதாரமாயுள்ள ஆன்மாவையும் நாம் அறிகிறோமே அன்றி காண்கிறோம் இல்லை. ஆக ஞானத்தை அறிகிறோம், ஆனால் காண்பதில்லை. அதனால இங்கே ஆன்மாவை அறிகிறோம், ஆன்மாவை காண்பதில்லை. ஞானத்தை அறிகிறோம், ஆனால் ஞானத்தை காண்பதில்லை. அதான் சொல்றார், அவ்வாறு சொல்ல காண்கிறோம் அப்படிங்கிறார். இவ்வாறு யாவரும் தெரியாத மாயை உடையவள் சக்தி. அந்த சக்தி பாதியிலே உடையவன் பரமேஸ்வரன். ஆதலால் மாயைக்கு தப்பினால் மற்றிரண்டையும் கண்டு அனுபவிக்கலாம். இந்த மாயை சார்பு தப்புனா அதை காணலாங்கிறார். விடப்படாத மாயையாலே மறைக்கத்தக்க மறைப்பெல்லாம் தப்பி ஊன் உடம்பால் பெண் ஒரு திறன் ஆகின்ற ஒருவனை காண்டல் எளிது அன்று. இதனால் நாம் தெரிய வரும் பொருள் யாது எனில், ஈசன் தனது அருளோடு கூடி வகரத்தோடு கூடி மானிட திருமேனி தாங்கி குருநாதனாக தாங்கி ஆச்சாரிய கோலத்தோடு வரும்போதுதான் அவனை நாம் காணலாம். இதுவே சகலர்க்குரிய நிலைமை. ஆதலால் ஆச்சாரிய மூர்த்தியை விட்டு வேறொரு தெய்வம் இல்லை என்பதே முடிவாகும். பாட்டு வரிகள் வெளிப்படை அப்படின்னு பாட்டின் பொருளை நிறைவு செய்கிறார்கள். எனவே அந்த உபதேசம் செய்கின்ற அந்த ஆச்சாரியனாகிய குருநாதன் சிவம் அப்படிங்கிற நம்பொருட்டு சிவம் இந்த வடிவத்தில் வந்திருக்கிறது என்பதை அறிதல் வேண்டும் என்பது அந்த பாட்டினுடைய கருத்துங்க. நீ அடுத்த பாட்டை சொல்ல, ஞான குருவின் பெருமை. சரி, குருநாதன் 88 பாட்டில் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த குருநாதன் பெருமை என்ன அப்படிங்கிறத ஒரு பாட்டில் தொகுத்து சொல்கிறார் பாருங்க. கடல் அலைத்தே ஆடுதற்கு கை வந்து நின்றும் கடல் அளக்க வாராதால் போல. கடல் அலைத்தே ஆடுதற்கு கை வந்து நின்றும் கடல் அளக்க வாராதால் போல. படியில் அருத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதுவும் எல்லாம் கருத்துக்கு சேயனாய் காண். இந்த பாட்டில் ஒரு ஊமை காட்டுகிறார் ஆசிரியர். என்ன காட்டுறார்? 3 செய்தி இந்த பாட்டு சொல்லுது. 1, பக்தி மான்களும் பரமனை அறியா. நான் பக்தியில் இருக்கிற இறைவனை அறிவேன் அப்படின்னு சொல்வது கூட ஒரு முனைப்புத்தான். நம்ம அன்பு செலுத்துகிறோம், ஆனால் அந்த அன்பு வயப்பட்டிருக்க பெருமானை நான் அறிவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது மடமையாகிறது. அதாவது பக்தி மான்களும் பரமனை அறியா. கடவுள் கருத்துக்கு எட்டாதவன், நாம் நினைக்கிற நினைப்புக்கு அப்பாற்பட்டு நிற்பவன். எனவே கருத்து உருவுக்கு அப்பாற்பட்டு இருப்பவன். அவனது செயலையும் அறிதல் அரிது. 3மே இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லியிருக்கிற பாருங்க. கடல் பெரிது, அதுபோல சிவம். அதன் கரையில் நிற்பவன் அதன் ஒரு பகுதியை பார்க்கிறான். நாம் போய் வங்காள விரிகுடாவில் நின்றோம்னா நாம் எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடம் தெரியும். அதனுடைய முழு பரப்பும் காண்கிறோமா? இல்லை, நிற்கிற பகுதியில் பார்க்கிறோம். எதிலே இருக்கக்கூடிய கரையும் தெரிவதில்லை. அதன் நீளம் வடக்கும் தெற்கும் எப்படி எங்கே எதுவும் நமக்கு தெரியும். போய் நிற்கிறோம், கரை ஒரு கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை பார்க்கும். நம் கண் எவ்வளவு பார்க்குமோ அவ்வளோ தூரம் பார்க்கும். கண் எல்லை கடந்து அந்த கடல் இருக்கிறது. இந்த பக்கம் எடுத்துக்கொண்டாலும் இந்த பக்கம் எதிர்ப்புறமாக இருந்தாலும் சரி. ஆக நீ கரையில் நின்று கொண்டு கடலை காணுகிற பொழுது 3 பகுதி உன் பார்வையை நீ செலுத்தினால் நீ உன் பார்வை முடிகிற இடத்துக்கு அப்பாலும் கடல் இருக்கிறது. இதுதான் கடலை பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. அதான் சொல்றார், கடல் பெரிது, அதன் கரையில் நிற்பவன் அதன் ஒரு பகுதியை பார்க்கிறான், அதில் இறங்கி நீந்துகிறான். என்றாலும் அவன் கடல் முழுவதும் அறிய இயலார். கடலின் ஆழத்தையும் அறிந்து அளத்தல் கூடாது. இதனை இச்செயலின் முதல் 2 அடிகள் கூறுகின்றன. கடல் அலைத்தே ஆடுதற்கு கை வந்து நின்றும் கடல் அளக்க வாராதால் போல என்று சொல்ல, இதுதான் செய்தி. இவ்வாறே இப்போ இந்த கடல் மூலமாக எதை காட்டுகிறார் சொல்கிறேன். இவ்வாறே பரம வியாபகமான பரமேஸ்வரனை ஆச்சாரிய ரூபமாக நாம் பார்க்க நேர்ந்தாலும்,
அப்போ அந்த கடல் போன்று இருப்பது பரசிவம். அதில் நமக்காணுவரமாக ஒரு வடிவம் வந்து பாருங்க, அது குருநாதன். இப்போ சிவம் தான் இந்த குருவாக வந்திருக்குது. அப்போ பறந்திருக்கக்கூடிய கடல் இப்போ நாம் காணும்போது ஒரு பகுதியாக தெரிகிறது. அதுபோல எங்கும் இருக்கக்கூடிய பறந்து வியாபித்து நிற்கக்கூடிய சிவம் நம்பொருட்டு காணும் வண்ணமாக ஒரு வடிவம் தாங்கி வந்து நிற்கிறது. அதான் சொல்றார். அவ்வாறு ஆச்சாரிய ரூபமாக நாம் பார்க்க நேர்ந்தாலும் அவனது ஏகதேசத்தையே நாம் அறிகிறோம். இதாங்க விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்று. சிவம் பறந்து இருக்கக்கூடிய எப்படி கடலை ஒருவன் முழுமையாக அறிய முடியாதோ அதுபோல் சிவத்தையும் நாம் என்ன செய்ய முடியும், முழுமையாக அறிய இயலாது. நம்பொருட்டு ஒரு கூர், அது கடல் தன்மை உப்புத்தன்மை, அது எங்கே இருந்தாலும் உப்புத்தானே அப்படிங்கிறது வேறு. அது நீளமும் அகலமும் அறிவதில்லை. யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே என்று திருமூல நாயனார் இறைவனை சொல்ல முடியவில்லையே என்று கைவிரித்து நிற்கிறார். ஏன் பெருமை முழுமையாக சொல்ல இயலாது. அவருடைய பெருமை ஒரு ஊர் தான் சொல்ல இயலும். ஏன் அவ்வளவு நம்ம அறிவு வாங்கி கொள்ளக்கூடிய நிலை அவ்வளவு தான். அதான் சொல்ல. எனவே இதனால் இப்புவியில் உள்ளார் சரியை கிரியை யோகங்கள் தீர அனுஷ்டித்து, ரொம்ப தீவிரதரமாக அதை பின்பற்றுதல், தீர அனுஷ்டித்து பக்திமான்களாய் இருப்பினும் சிவனுடைய ரூப சொரூப சுபாகங்களை அறிய விசாரிப்பின் கருத்துக்கு எட்டாத வகையால் அறிய முடிவதில்லை. ஆக கடலை எப்படி அறிய முடியவில்லையோ அதுபோல அப்படின்னு அர்த்தம். அதனால் சொல்ல, ஆனால் அப்பரமனே ஆச்சாரியனாகி எழுந்தருளி ஞான தீட்சா கிரமங்களாலே மலமுற்றும் போக்கி அடிமை கொண்டால் அவனை அனுபவிக்க முடிகிறது. நமக்கு இப்போ என்னக்குன்னா சிவத்தின் அந்த எல்லையற்ற பரப்பை அறிய முடியல. ஆனால் ஒரு பகுதியில் நின்று குரு வடிவமாக வருகின்ற பொழுது சிவத்தை உபதேசத்தின் பயனாக பெறுகிற நாம் அனுபவிக்க முடிகிறது. அறிகின்ற எல்லையற்ற அந்த எல்லைகளை அறிய முடியல, ஆனால் அனுபவிக்க முடிகிறது. இதான் சொல்கிறாருங்க. எனவே அதனால அனுபவிக்க அப்போதும் தனித்து நின்று அறியவாரா. நான் அவன் நான் அவனை அப்படி தனித்து அப்படிலாம் இல்லை, அனுபவிக்க வாரா. பிறகு அனுமான் சமுத்திரத்தை தாண்டினான் என்றாலும் சமுத்திரத்தின் ஏகதேச பரப்பே அவன் அறிவான். ஆனால் ஆழம் அறிய மாட்டான். மந்தர மலை அழுத்தியதால் ஆழத்தை அறியும், ஆனால் பரப்பை அறியாது. இதுபோல நிகழ்வது சிவத்தை முற்றிலும் அறிய என்னும் முயற்சி. நம்முடைய செயல் இது போலதான் அப்படின்னு. இது பற்றி நாம் நமக்கு அருளும் ஞானகுருவின் பெருமை அறியவாரா நிலையது என தெளிதல் வேண்டும். நாம் அறிவது அனைத்தும் ஒருவாறு அறிகிறோம், அவ்வளவுதான். முழுமை அறிகிறோம் நினைச்சோம்னாவே போச்சு, அவதான் சொல்றாரு. எனவே முழுமை அறிவதில்லை. கருத்துக்கு அப்பாற்பட்டது, கருத்துக்கு எட்டாதது. சூரியனை விளக்கு தேடி அறிய செல்லுமாயின் அதுவே ஒளி. சூரியனை விளக்கு தேடி அறிய செல்லுமாயின் அதுவே ஒளி மங்கி அப்பேரொளியில் ஒடுங்கி ஒன்றாய்விடும். நீங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்குறேன்னு சொல்லி விளக்கு வெளிச்சம் கொண்டு பார்த்தா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தனித்து நின்று அறியாது. இக்கருத்துக்களை இச்செய்யுளில் பின் 2 அடிகள் கூறுகின்றன. எனவே இறைவன் எளிவந்தான் ஆயினும் அவன் அருமை அளவிடற்கு அரியது என்பதை இப்பாடலால் கூறியுள்ளார். எனவே அதுக்கு தான் உதாரணம். கடல் அப்படின்னா அதுதான் பரசிவம். நாம் பார்க்கிறது எது? அதுதான் தடத்த சிவமாகிய குரு. எனவே அந்த குருவை நாம் என்ன பண்ணுகிறோம்? அனுபவிக்கிறோம். அவருடைய ஞான உபதேசத்தால் அனுபவிக்கிறோம். அதுவே அவரை முழுமையாக அறிந்தது ஆயிடுமா? ஆகாது. எதுபோல கடலை காணுகிற ஒருவன் கடலை காண்கிறான், ஒரு கூறு காண்கிறானே ஒழிய கடல் முழுக்க அவன் காண்பதில்லை. நீங்கள் ஆகாய மார்க்கத்தில் நின்னாலும் கூட உன் கண் பார்வை செல்லும் அளவு தான் நீ காண முடியும். முழுமையாக நீ அந்த கடலை காண்பது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். எனவே நாம் முழுமையும் அறிதல் இல்லை அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்கிறார். இனி அடுத்த பாட்டு 91வது பாட்டு. அருள் திருமேனி உடையவன் குரு. இந்த குருநாதன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு
நம்மளை போல மானிட சட்டை தோற்றமாக இருந்தாலும் அருள் திருமேனி அப்படின்னு ஒரு குறிப்பு தரார் பாருங்க. சிவன் எனவே தோன்றினன், சிவன் எனவே சிவன் எனவே தோன்றினன் யான் என்றமையால் என்றும் சிவன் அவனி வந்தபடி செப்பில், சிவன் அவனி வந்தபடி செப்பில், சிவன் அவனி வந்தபடி செப்பில் அவனிதனில் ஒப்பனவே கூர்மை உரு செய்ய கண்டமையால் அப்படியே கண்டாய் அவன். இந்த பாட்டில் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பாருங்க. ரெண்டு செய்தி. ஒன்று, சிவனை ஆச்சாரிய மூர்த்தியில் தேறுதல், அந்த பெருமானை குருநாதனாக கண்டு தேறுதல். சிவனை தனித்து அறிய இயலாம், அவனோடு கூடித்தான் அவன் அறிய முடியுமே அன்றி அவனை விடுத்து அவனை அறிதல் இயலாது அப்படின்னு ரெண்டு செய்தி. மாணிக்க வாசகர் திருவண்ட பகுதியில் சிவன் என யானும் தேரினன் காண்க என்று அருளினார். இவ்வாறு அவர் அருளியது அவரை ஆட்கொள்ள வேண்டி ஞானாசிரிய திருமேனி தாங்கி குருந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்த சிவபெருமானின் கருணை திறத்தினை. அவர் சொன்னது இறைவன் கருணை திறத்தை சொல்லி இருக்கிறார். அதனால் சிவபெருமான் அவனியில் புகுந்து ஆட்கொண்டன் என்பது விளக்கப்பட்டது. கடல் நீரில் ஒவ்வொரு துளியிலும் கலந்திருந்தும் கண்ணுக்கு புலப்படாது நிற்கும் உப்பு உரிய காலத்தில் கூர்த்த முகில் கொண்ட உப்பு கற்களாகி மாறுவதைப் போல கடல் நீரில் அப்படியே பார்க்கிறோம், அதுக்குள்ளே உப்பு இருக்கிறது. உப்பு வடிவம் தெரிகிறதா? தெரிவதில்லை, நீர் தான் தெரிகிறது. அதனால் கூர்மையான உப்புக்கல் என்று சொல்கிறோம் பாருங்க, அதுபோல் அந்த கூர்மை உடையது, அது கண்ணுக்கு புலனாவதில்லை. எனவே உரிய காலத்தில் கூர்த்த நுகி கொண்ட உப்பு கற்களாக மாறுவதைப் போல் வடிவும் குறியும் அற்ற பெருமான் அடியவர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு திருமேனி தரித்து அருளுவான் என்பதை உணர்க. கடல் நீராக இருக்கும்போது வடிவம் இல்லை, நீர் தான் இருக்கிறது. அதுவே அந்த நீர் உப்பாகின்ற பொழுது ஒரு வடிவம் பெறுகிறது அல்லவா? எதுக்கு? பயன்பாட்டுக்கு வருகின்ற நிலையில். அதுபோல பாடலின் முதல் வரியில் சிவன் எனவே தேரினன் யான், எனவே சிவன் எனவே தேரினன் யான் என்றமையால், இது யாரு? மணிவாசகர் வாக்கு. ஆசிரியர் மணிவாசு சொன்ன வாக்கு அப்படி அவர் பொன்போல் எடுத்துக்கொள்ள. சிவன் எனவே தேரினன் யான் என்றமையால், என்றமை சொன்னவர் யாரு? மாணிக்க வாசகர். அதனால அது என்பது ஆசிரியர் காட்டுகின்ற மேற்கோள். மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகத்தின் திருவண்ட பகுதியில் வருகின்ற சொல் தொடர் ஆகும். அப்படி எடுத்துக்கிட்டார். இது அங்க இருக்கிறது. புவனியில் சேவடி தூண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க என்ற அந்த பகுதி அங்கு இருப்பதை பார்க்கிறோம் என்பது அப்பகுதி. பாண்டிய மன்னனுக்காக பரிவாங்கச் சென்ற வாதவூர் அடிகள் குருந்த மரத்தின் அடியில் எழுந்தருளி வீற்றிருந்த ஞானாசிரிய பெருந்தகையாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பது அடிகள் வரலாற்றால் அறியப்படுகின்ற அகச்சான்றுகளால் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் நம்ம விரிக்க வேண்டியது இல்லைங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம திருவாசகம் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிற வரலாறு தான். எனவே இது என்னடா படிச்சுட்டே போகிறாரே அப்படின்னு நினச்சிடாதீங்க. நாம் ஏற்கனவே இதெல்லாம் திரும்ப திரும்ப பலகாலம் தெரிந்த வரலாறு, தெரிந்த செய்தி. எனவே கடந்து போகிறோம். வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளலாகிய சிவபெருமான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அடியவர்களை ஆண்டு கொண்டு அருளுவான். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகிய பெருமையை போற்றி திரு அகவல் இயம்பி அருளுகிறது. குருவே சிவன் என கூறின நந்தி என்று திருமந்திரம் அறிவுறுத்துகிறது. அப்படியே திருவாசக தொடரையே காட்டிட்டார். வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று திருவாசகத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார். எனவே அந்த பெருமான் எனக்கு வானுலகம் வேண்டாம், இதோ மண்ணுலகம் வேண்டும் என்று அதை வான் பழித்து இம்மண் புகுந்து வான் உலகத்தில் இருப்பவர்கள்லாம் காத்து கிடக்கிறார்கள். பெருமானே பெருமானே என்று அவனை வணங்குவதற்காக காத்து கிடக்க அதை விடுத்து விட்டு மண்ணிலே வந்து தோன்றி திருவடி தீண்டி இந்த மண் மீது திருவடி தீண்ட வந்து ஆசிரிய கோலம் தாங்கி நின்றானே
என்று நினைந்ததனால் தாங்க மணிவாசகரால் அழுது கொண்டே இருக்க முடிந்து. நமக்கு ஏன் அந்த அழுகை வல்லன்னு கேட்டால், உயர்ந்த பரம்பொருள் நம் பொருட்டு இறங்கி வந்திருக்கிறது என்கிற உண்மை அறிவுக்கு இன்னும் எட்டலை. அறிகிறோமா? அதை உணர முடியவில்லையே. படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம், ஆமாம் ஆமான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வடிவத்தை காணும், இது சிவம் என்றல்லவா காணணும், அதுதானே வரலை. அதான் சொல்கிறார். எனவே அப்படியே தொடர்லேயே காட்டிட்டார். சிவன் நூல் உணர்வால் அறிய முடியாதவன். இது திருவாசன். நூல் உணரா நுண்ணியோன் காண்க, அவருடைய வாக்கு. தேவரும் அறிய இயலான், தேவரும் அறியா சிவனை காண்க என்பதும். ஆக தேவரும் அறிய முடியாதவன், நூலால் காண முடிய, இதெல்லாம் திருவாசகத்துக்குள்ளேயே கிடக்கிறதுங்க. அறிய இயலாதவன், கருணையில் பெருமை உடைய. நீங்கள் இந்த மணிவாசகரை தொட்டதுனால உரையாசிரியர் திருவாசக தொடர்லேயே இந்த பகுதியை கொடுத்துட்டார். அவன் நூல் உணர்வால் அறிய முடியாதவன். அந்த காண்கிற பகுதியை படிச்சிங்கன்னா இதெல்லாம் இருக்குதுங்க. தேவரும் அறிய இயலாதவன், கருணையில் பெருமை உடையவன் ஆதலால் அவன் நம்பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தருளுகிறான். அப்போது அவன் அருளே அவர்க்கு திருமேனி ஆகிறது. எனவே கருணை காரணமாக உருக்கொள்கிறான். நாமெல்லாம் கருமம் காரணமாக உருக்கொள்பவர். எனவே நமக்கு கருமம் இருப்பதனால் இந்த உரு மாயை சார்பு ஆகிறது. அவனுக்கு கருணை இருப்பதனால் அந்த உரு அருளாகிறது. தாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. எனவே நாம் வினைப்பந்தம் நம்மகிட்ட நான் என்கிற முனைப்பு கிடப்பதனால் இது பந்தப்படுகிறது. அவனுக்கு அது இல்லை. எனவே அவனுக்கு அருளே திருமேனியாக நிற்கும். எனவே அவனுக்கான உடம்பு நம் போன்ற உடம்பு அல்ல. நம் போன்ற உடம்புல வருவான். ஆனால் அந்த உடம்பு என்பது நம்மை போன்ற மாயாகாரியம் அல்ல, அருள் திருமேனி அப்படின்னு சொல்றார். ஆக அப்போது அவன் அருளே அவருக்கு திருமேனி ஆகிற. சிவத்துள் அடங்கி இருக்கும் அருளே வெளிவந்து ஆச்சாரிய வடிவாகர். இங்கனம் சிவம் புவனியில் சேவடி தீண்டும் போது அருட்திருமேனியால் காணலாகிறது. அந்த நிலையில் நமது அன்பு எல்லை அற மிகுகிறது. அந்த எல்லை கரை உடைத்து கொண்டு போகிறது. கரைக்குள்ள ஆற்று நீர் செல்லாமல் கரையை உடைத்து கொண்டு செல்வது போல நாம் வைத்திருந்த வரையறைகள் எல்லாம் உடைந்து போக அன்பு மீதூறுகிறது. அதான் வரி போருகிறார். எனவே ஞானக்கண் திறக்கப்படுகிறோம். எப்போ அந்த அன்பு மீதூறுகிறதோ அப்போ ஞானக்கண் திறக்கப்படும். இதனால் ஆச்சாரியரை சிவமாகவே காண முடிகிறது. அப்போ நமக்கு இன்னும் இந்த வரையறைக்குட்பட்டு இருக்கிற நீர் போல தான் நம்முடைய நிலை இருக்கிறது என்பது புலனாகிறது. இத்தகைய நிலையினை எய்திய பின்னரே வாதவூரடிகளும் சிவனனையானும் தேரினன் காண்க எனல் ஆனார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என இவரால் ஞானாசிரியரே குறிக்கப்படுகிறார் ஆவார். மற்றபடி சிவனை முற்றும் அறிய இயலாது என்பதை குறிப்பதற்கே மேற்கூறப்பட்ட அடிகளை அகத்தே கொண்டுள்ள திருவண்ட பகுதியின் இறுதியில் அறியா பெற்றியோனே மால் அறியா பெற்றியோனே என கூறலானார். இது எது போல என்றால், இந்த உலகத்தில் பரப்பும் பண்டமும் ஆழம் அறிய முடியாதன உவரி நீர் கூர்மையான சுவையுள்ள உப்பாகும்போது அதன் வடிவத்தை காட்டுகிறது என்றாலும் அவ்வுப்புத்தான் கடல் முழுவதும் என கூறல் பொருத்தமாகாது. இவ்வாறு உள்ளதே அருளால் சிவன் திருமேனி கொள்ளும் முறைமை. இச்செய்யுளின் பின் இரு வரிகள் இவ்வுவமை உரைப்பனவாம். எனவே அந்த கடைசி பற்றி பார்த்து கொள்ளுங்க. அதாவது இந்த உலகத்தின் பரப்பும் பண்டமும் ஆழமும் அறிய முடியாததாக உள்ள உவரி நீர். ஆக அறிய முடியாது அப்படிங்கிற வகையில் சொல்ல முடியாத ஆன உவரி நீர், உவரி உப்பு கடல் நீர், உவரினா கடல், உவரி நீர் கூர்மையான சுவை உள்ள உப்பாகும்போது, அந்த கடல் நீர் தான் உப்பாகிறது ஆகும்போது அதன் வடிவத்தை காட்டுகிறது என்றாலும், எது உப்பின் வடிவத்தை காட்டு என்றால் அவ்வுப்புத்தான் கடல் முழுவதும் என கூறல் பொருந்தாது. ஏன்? கடல் நீர் அதில் உப்பு இருக்கிறது, நீரும் உப்பும் கலந்து இருக்கிறது. நீங்கள் வடிக்கும் போது உப்புத்தான் பெருகிறோம், அதில் நீர் ஒன்று இருக்கிறது அல்லவா, அதான் சொல்றார். எனவே என்றாலும் உப்புத்தான் கடல் முழுவதும் என கூறல் பொருத்தமாகாது. இவ்வாறு உள்ளதே அருளால் சிவன் திருமேனி கொள்ளும் முறைமை என்பதை இச்செய்யுள் பின் இருவரிகள் நமக்கு எடுத்து. எனவே
உப்பு கூர்மை உருச்செய்யல் கண்டமையால் அப்படியே கண்டாய் அவன். எப்படி அந்த கடல் நிலை எடுத்து காட்டி இங்கே நமக்கு இரண்டையும் ஒப்புமை செய்திருக்கிறார். எனவே முன்னை பாட்டில் கடலை காண்கிறோம், அதன் அகலமும் ஆழமும் அறியப்படாதது போலன்னு சொன்னார். இங்கேயே அதே கடலை எடுத்துக்கொண்டார். அந்த கடலில் உப்பு இருக்கிறது, அந்த கடல் நீரில் உப்பு இருப்பது புலனாவதில்லை. அதே உப்பு வடிவம் பெறுகின்ற பொழுது சுவை பறிகிறோம், அதனுடைய வடிவத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த உப்பே கடல் அல்ல. அது மாதிரி நாம் அறிவது சிறிதுதான், அது அறியாதது பெரும் அளவு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். பொதுவாக சொல் வழக்கில் ஒன்று உண்டுங்க. நாம் எதை அறிந்திருந்தாலும் அறிந்திருப்பது அணு அளவு, அறியாதது கடல், அது உலக அளவு அப்படின்னு சொல்லி ஒரு ஊமை சொல்வது உண்டு. எனவே நாம் அறிந்தது அனைத்தும் சிவம் தந்தது, அறிந்தது அனைத்தும் அவன் கொடுத்திருந்தாலும் கூட நாம் முழுதையும் அறிந்து விட்டோம் என்று கருதுவது பிழை. நாம் சிறிது அறிந்திருக்கிறோம் என்பது தான் அறிவுக்கு பாதுகாப்பான். நாம் அறிவு எப்போ பாதுகாப்பு இருக்கும்? எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது பாதுகாப்பான அல்ல. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பது தான் அறிவுக்கு ஏன் சிவமல்லவா எனக்கு தெரிவித்தது, சிவம்தானே அறிவித்தது, சிவம்தானே என்னுள் இருந்து அறிந்து கொண்டு இருக்கிறது. எனவே நான் ஒன்றும் இல்லாதவன் என்பதே நமக்கு பாதுகாப்பானது என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த நிறைவு செய்யும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதழித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.